اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே நம்மை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், யா ஐயோல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களுடைய அமல்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் நம்மை அழைத்து என்ன சொல்றான்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களுடைய அமல்களை பாழாக்கி விடாதீர்கள். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவரு தான் அப்படி தொலை சொன்னார், இவர் தான் இப்படி நோன்பு வைக்க சொன்னார் என்று சொல்லி உங்களுடைய அமல்களை பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்வியை படிக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் தந்த இந்த கல்வியை படிக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ் விட்டுருவான். நான் குர்ஆனெல்லாம் ஓத மாட்டேன், நான் ஹதீஸெல்லாம் ஓத மாட்டேன், நான் அல்லாஹ்வின் தூதனுடைய வாழ்க்கையெல்லாம் படிக்க மாட்டேன், எனக்கு ஏராளமான வேலை இருக்குங்க, நான் ரொம்ப பிஸி, நான் எவ்வளோ சம்பாதிக்க வேண்டியது இருக்குது, என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது, மார்க்கெட்டெல்லாம் கற்றுக்கிற நேரமாங்க எனக்கு என்று சொல்லி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் விட்டுருவான். இந்த உலகத்தில் போ பிடிப்பான். எங்கே பிடிப்பான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே அல்லாஹ் எங்கே பிடிப்பான் தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு உயிரை தந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறானா இல்லையா? அற்பமான ஒரு விந்து துளியிலிருந்து உண்மை நாம் படைத்தோங்கிறான் அல்லாஹ். அற்பங்கிறான் அல்லாஹ். அதை தொட்டா கூட நீ உடம்ப கழுவிக்குவ, உன் துணியில பட்டா கூட துணியை துவைச்சு போடுவ. அற்பமான, அற்பத்திலும் அற்பமான ஒரு துளியிலிருந்து உன்னை நான் படைச்சேங்கிறான் அல்லாஹ். இது எவ்வளவு பெரிய சாதனை இது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி படைத்த உன்னை என்னுடைய கல்வியை, என்னுடைய மார்க்கத்தை படிக்கவில்லை என்று சொன்னால் எங்கே பிடிப்பன் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால்